Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போற டிராமாவோட பேரு மை லவ்லி ரன்னர். இது ஒரு ஆன்கோயிங் டிராமா தான். நிறைய பேர் இந்த டிராமாவை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இதுல ஃபேண்டசி, ஹை ஸ்கூல், லவ்னு எல்லாமே இருக்கு. நம்மள நிறைய பேர் ஆசைப்படுற ஒரு விஷயம் தான். நம்ம எல்லாரோட லைஃப்லயும் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இறந்து போயிடுறாங்க. ஆனா திரும்ப நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸ்கூல் டைம்ல ஒன்னா நம்ம சந்தோஷமா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. ஒருவேளை அவங்க இறந்து போக போற விஷயத்தையும் நம்மளால தடுக்க முடிஞ்சா, சோ அப்படிதான் இந்த டிராமாவும் இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டைரக்டா அந்த டிராமாக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் கூட்டமாக ஒரு இடத்துல நின்றுட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டைம் நடக்கிற சோலார் எக்லிப்ஸ் தான் அவங்களுடைய ஃபோனில் ஃபோட்டோவா வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு மேனேஜரை காட்டுறாங்க. கையில் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு கேஷுவலாக இருக்காருல்ல இவர் தான். கேபாப் ஐடல் மாதிரி ஒரு டீமுக்கு தான் இவரும் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டீமோட பேர் எக்லிப்ஸ். இவங்க இப்போதான் புதுசாக வளர்ந்து வராங்க. இந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரேடியோ ஷோக்கு கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப பரபரப்பு ரெடியாகி போயிட்டு இருக்காங்க. இதே டீம்ல தான் நம்ம டிராமாவோட ஹீரோவும் இருக்கான். பிளாக் கலர் காஸ்டியூம் போட்டிருக்கான்ல இவன் தான். இவனோட பேரு ஜே. அந்த எஃப்எம் இன்டர்வியூ நடக்க போற அந்த இடத்துக்கு எல்லாருமே ரெடியாகி வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஜேவோட ஃப்ரெண்டு ஒரு பையனை காட்டுறாங்க. இவனோட பேரு கிம். இந்த இடத்துக்கு வரும்போதே கிம் அவனுக்கு ஃபேவரட்டான ஒரு ஐடல் இருப்பாங்க. அந்த பொண்ணை வேற பாத்துறான். அவங்க ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம ஒர்க்ல இவனோட சீனியர். கிம் போய் அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலாம்னு ட்ரை பண்றான். அங்க இருக்கிறவங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி இவனை தடுக்கிறாங்க. இவனோட ஐடல் தான். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், இவன் என்னோட ஃபேன்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒரு ஆட்டோகிராஃப் தானே கேட்டிருக்கான் அப்படின்னு அவனோட ஷர்ட்லயே ஆட்டோகிராஃப் போட்டு விட்டுறாங்க. கிம்க்கு பயங்கர ஹாப்பி. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் அந்த டிராமாவோட ஹீரோயின். ஹீரோயினோட பேரு சோல். அவங்க லைஃப்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆனதுனால சோலால இப்ப எழுந்து நடக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் சோல் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களோட லைஃபே அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. சோல் கூடவே இருந்து அவங்களை பாத்துக்கிறது எல்லாமே அவங்களுடைய அம்மா தான். அவங்க என்னதான் பாசிட்டிவா பேசினாலும் சோல் அதெல்லாம் கேட்கறது கூட ரெடியா இல்ல. அப்ப அங்க பக்கத்துல இருக்கிற ரேடியோல கூட எக்லிப்ஸ் குரூப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோலுக்கு நகத்தெல்லாம் கட் பண்ணி விடும்போது அவங்களுடைய அம்மா தெரியாம ஸ்கின்ல படுற மாதிரி கட் பண்ணி விட்டுறாங்க. ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அவங்களே பதறி போய் சோலை பாக்குறாங்க. ஆனா சோலுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் தெரியல போல இருக்கு. அவங்க அப்படியே தான் இருக்காங்க. சோலோட அம்மாவும் அவங்களுடைய பொண்ணுக்கு அடிப்பட்டு பிளட் வந்துட்டு இருக்குல்ல, நான் இதுக்காக போய் மெடிசன்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி பரபரப்பா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது வேற அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி ஜார கீழே தள்ளி விட்டு அது உடஞ்சிருது. நீ இங்கே இரு, நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் சோல் அங்க இருக்கிற உடஞ்ச கண்ணாடி துண்டு கையில எடுத்து வச்சுட்டு அதை பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கையில இருந்த ரத்தம் வர அளவுக்கு. இதுல இருந்தே நமக்கு நல்லா தெரியுது சோல் அவங்களோட லைஃப்ல நிம்மதியாவே இல்ல. அவங்க லைஃபை என் பண்றதுக்கு தப்பான முடிவு கூட எடுப்பாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நமக்கு அந்த ரேடியோ இன்டர்வியூக்காக வந்திருக்க ஜேவோட டீம் தான் காட்டுறாங்க. இந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ரேண்டமா யாரோட நம்பருக்காவது கால் பண்ணி அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசி ஆகணும். அப்படிதான் ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஜேவோட டர்ன் தான். அவன் தான் ரேண்டமா ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்றான். அப்படி அவன் யாருக்கு தான் கால் பண்ணிருக்கான்னு பார்த்தா கோஇன்சிடென்ட்டா நம்ம சோலுக்கு தான். போன் பாட்டுக்கு ரிங் ஆகிட்டே இருக்கு. நம்ம சோல் அதை எடுக்க கூட இல்ல. அதே வார்டுல இருக்கிற வேற ஒரு பேஷண்ட் தான். அந்த போன் எவ்வளவு நேரம் தான் ரிங் ஆகிட்டே இருக்கிறது. அதை கொஞ்சம் அட்டென்ட் பண்ணி பேசுங்கன்னு சொன்ன அப்புறம் தான் நம்ம சோல் அதை எடுத்து பேசவே ஆரம்பிக்கிறாங்க. எடுத்ததும் நம்ம ஜே தான் அவனை இன்ட்ரோ பண்ணி அவனோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அவன் எக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு பேண்டை சேர்ந்த பையன். அவன் என்னென்னமோ சொல்லி பாக்குறான். ஆனா சோல் அதுல எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க உண்மையாவே எங்களுடைய பேண்டை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா? நாங்க இப்பதான் ஃபார்ம் ஆகிட்டு வரோம், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமேன்னு சொல்றாங்க. பதிலுக்கு சோல் உண்மையாவே எனக்கு உங்களை பத்தியும் உங்களுடைய பேண்டை பத்தியும் தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்படியே அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆங்கரும் டாபிக்கை சேஞ்ச் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, இப்ப இதை நம்ம எல்லாருமே ஒரு ரேடியோ ஷோல இருந்து பேசிட்டு இருக்கோம். இதை கொரியால இருக்கிற எல்லாருமே கேக்குறாங்க. இவ்வளவு நேரம் நீங்க எங்ககிட்ட பேசினதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஒரு லக்கி காலர். உங்களுக்கு கிஃப்டா ஷூஸ் கிடைக்க போகுது. ஆல்ரெடி கடுப்புல இருக்கிற சோல் இதை கேட்டு இன்னும் கடுப்பாயிடுறாங்க. இப்போ அவங்களே நடக்க முடியாத மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. இப்ப போய் இப்படி ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னா நீங்க எதுக்காக எனக்கு கால் பண்ணி இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு புரியல. எனக்கு உங்ககிட்ட பேசவும் வேணாம், எனக்கு உங்களுடைய கிஃப்டும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. அந்த ஆங்கரும் சும்மா இல்லாம ஏன் உங்களுக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கலையா? ஷூஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் கூட நாங்க கிஃப்டா தரோம். அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த நம்ம சோலு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நீங்க எல்லாருமே வேணும்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? என்ன வச்சு ஏதாவது பிராங்க் ஷோ நடத்துறீங்களா என்ன? உங்களுக்கு வேணும்னா இப்படி மத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறது சந்தோஷமா இருக்கலாம். ஆனா என்ன மாதிரி நடக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு தான் எங்களுடைய கஷ்டம் என்னன்றது தெரியும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் பத்தி எங்க தெரிய போகுது? மறுபடியும் நீங்க எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, உங்களோட ரேடியோ ஷோ நடந்துட்டு இருக்கிற அந்த இடத்தையே கொளுத்திடுவேன் அப்படின்னு அவங்களுடைய போனை வேகமா தரையில தூக்கி அடிச்சிடுறாங்க. இந்த கால் இன்னும் கட் ஆகல. அவங்க லைன்ல தான் இருக்காங்க. நம்ம ஜேக்கும் சரியா அவன் டீம்ல இருக்கிற மத்தவங்க யாருக்கும் ஒன்னும் புரியல. இந்த பொண்ணு ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க அப்படின்னு. இங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் அப்படியே இந்த காலை கட் பண்ணிட்டு வேற பர்சனுக்கு லைனை கனெக்ட் பண்ணி பேச சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜேக்கு அது பிடிக்கல. அவன் இப்பவும் நம்ம சோல் கிட்ட தான் அப்படியே கண்டினியூ பண்றான். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் சில விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்றான். சோல் என்ன பண்றாங்க, கத்திட்டு இருக்காங்க. எனக்கு உங்க யார்கிட்டயும் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. அவங்களால இப்ப அந்த போன் எடுத்து காலை கட் பண்ண முடியாது இல்ல. அதனால அவங்களுடைய அம்மாவை கூப்பிட்டு இருக்காங்க. அம்மா சீக்கிரம் வந்து காலை கட் பண்ணி விடுங்க,
இவங்களுடைய தொல்லையை தாங்க முடியல அப்படின்னு. அவங்க வாய்ஸை கேட்டதுமே நம்ம ஜெய் இவ்வளவு நேரம் லைன்ல ஆக்டிவா இருந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனா அதை பத்தி மட்டுமே யோசிக்கிறத விட்டுட்டு உங்க கூட இருக்கவங்க உங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஜெய் சொல்றதை கேட்கும் போது நம்ம சோலுக்கு அவங்களுடைய அம்மா ஞாபகம் தான் வருது. அவங்களுடைய அம்மா கஷ்டப்படுறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியா காலை கட் பண்றதுக்கு முன்னாடி ஜெய் என்ன சொல்றான், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தப்பான முடிவு எடுக்கிறத பத்தி மட்டும் யோசிக்காதீங்க. நாளைக்கு மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க, அதை பாக்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீசன்ல வரப்போற மழைக்காகவும் வெயிட் பண்ணுங்க. யாருக்கு தெரியும், கொஞ்சம் டைம் இப்படி கொடுத்து பாக்குறதுனால நமக்கு பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த லைஃப் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைஃபா மாறதுக்கு கூட சான்ஸ் இருக்குல்ல. அதனால நீங்க நெகட்டிவா யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த லைஃப்ல சந்தோஷமா ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்க ஆசைப்படுங்கன்னு சொல்றான். பேசி முடிச்சுட்டு ஜே காலை கட் பண்ணிடுறான். அவன் பேசினதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்றது இப்பதான் நம்ம சோலுக்கு புரியுது. ஆக்சுவலா அவங்க லைஃப்ல எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லாம எதுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு தானே இருந்திருப்பாங்க. அவன் பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எங்களுடைய மைண்ட் சேஞ்ச் ஆன மாதிரி தான் தெரியுது. உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு சில வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. இயர் 2022 சோலோட ரூம் தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது, ஃபுல்லா ஜேவோட போட்டோ ஆல்பம்ஸ் அவனுடைய திங்ஸ் தான் இருக்கு. ஜே அவங்க கிட்ட பேசினதுல இருந்து அவனுக்கு அவங்க ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டாங்க. அந்த எக்லிப்ஸ் டீம்ல இருக்கிற பெரிய பெரிய பேனர் போஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க ரூம்ல தான் இருக்கு. ட்ரீம்ல கூட அவனை நினைச்சிட்டு தான் தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த ரூம்ல நமக்கு ஒரு பாட்டியை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க நம்ம சோலோட பாட்டி தான். ஆனா அவங்களுக்கு ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை. சோல் தூங்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அவங்க என்ன பண்றாங்க, லிப்ஸ்டிக் எடுத்துட்டு வந்து அவங்களுடைய ஃபேஸ்ல கிறுக்கி விட ஆரம்பிச்சிடுறாங்க. போன்ல அலாரம் அடிச்சதுமே நம்ம சோல் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சிடுறாங்க. அதாவது அவங்க ஒரு ஜாப்காக அப்ளை பண்ணிருக்காங்க. இன்டர்வியூக்காக அந்த ஆபீஸ்ல இருந்து கால் ஒரு மணி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த மாதிரி தெரியல. இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ஆப்போசிட்ல அவங்களுடைய பாட்டி. அவங்கள பார்த்ததுமே பயந்துடுறாங்க. பாட்டி என்ன இப்படி திடீர்னு என்னுடைய ரூமுக்கு வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம லிப்ஸ்டிக் வச்சு எதுக்கு உங்களுடைய ஃபேஸ்ல இப்படி கிறுக்கி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. பாட்டி அவங்களுடைய ஃபேஸ்ல இதே வேலையை பார்த்து வச்சிருக்காங்கன்றது தெரியுது. சோல் இதெல்லாம் விடு, இப்ப நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா. இப்படி அவங்க பேசுறது கேட்டு சோலுக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே நம்ம அழகா இருக்கோம், அதனாலதான் நம்மள பாட்டி பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டே அப்படியே பாட்டியோட கையில பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு வாட்ச். பாட்டி நீங்க இந்த வாட்ச் எடுக்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், அது என்கிட்டே திரும்ப கொடுங்கன்னு கேட்க பாட்டி தரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அங்க இருந்து எழுந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சோலோ வீல் சேர்ல அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க. சோலுக்கு அது ஏன் இவ்வளவு முக்கியமான ஒரு பொருளா இருக்குன்னா அது நம்ம ஜேவோட வாட்ச். ஜேவோட வாட்ச் இவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம சோலு எவ்வளவோ செலவு பண்ணி அதை வாங்கி வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கும் போது நமக்கு சோலோட பிரதரை காட்டுறாங்க. அவன் இப்பதான் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு நடந்து வரான். சோல் அவனை பார்த்ததுமே தயவு செஞ்சு பாட்டிக்கிட்டு இருந்தா என்னுடைய வாட்சை மட்டும் எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு எவ்வளவு கேட்டு பாக்குறாங்க. அவன் என்ன சொல்றான், இல்ல நீயே அதை வாங்கிக்கோ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி ரூமுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம சொல்ல அவங்களுடைய அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டு, அம்மா பாட்டி கிட்ட இருந்தா அந்த வாட்ச் எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, அது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும், அதுல ஒரு சின்ன ஸ்கிராச் விழுந்தாலும் என்னால அதை தாங்க முடியாது. கடைசியில பாட்டியை சமாதானப்படுத்தி சோலோட அம்மா எப்படியோ அந்த வாட்சை அவங்க பொண்ணுக்கு வாங்கி தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சோல் கிட்ட பேசின அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இந்த வாட்சை $3000 கொடுத்து சோல் வாங்கியிருக்காங்க. சோல் நான் எவ்வளவு சொன்னாலும் நீ என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேன், அந்த ஜேவோட வாட்ச் இதுன்னு சொல்லி இது இவ்வளவு செலவு பண்ணி வாங்கியிருக்கியா அப்படின்னு கோவமா பேசுற மாதிரி பேசி முடிச்சுட்டு, அம்மா இன்னைக்கு தானே அந்த ஜேவோட லைவ் கான்சர்ட் நடக்க போகுது. பதிலுக்கு சொல்ல, ஆமா ஆமா இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியல, 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஜேவோட லைவ் கான்சர்ட் நடக்க போகுது, அவரை நான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்க போறேன்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஜேவை தான் காட்டுறாங்க. அவங்களுடைய டீம் இப்ப ரொம்ப ஃபேமஸ், அது மட்டும் இல்லாம ஒரு சக்சஸ்ஃபுல்லான பேண்ட். ஜே வெறும் ஒரு கேபாப் ஐடல் மட்டும் இல்ல, ஒரு ஆக்டரும் கூட. அவன் கான்சர்ட்காக ரெடி ஆகிட்டு இருக்கும் போது இந்த மேனேஜர் வந்து அவங்க கிட்ட பேசுறாரு, மிஸ்டர் பார்க்கோட படத்துல நடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருந்தது, ஆனா நீ வேணான்னு சொல்லிட்ட, இந்த ஒரு மூவில நடிச்சதுக்கு அப்புறம் நீ லாங் பிரேக் எடுத்துக்கோ, இந்த சான்ஸை விட்டுறாதுன்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அதுக்கு முன்னாடியே நீ ஏன் இதை வேணான்னு சொல்றேன்னு கேட்கும்போது ஜேவும் சொல்றான், நீங்க எத்தனை டைம் இதை பத்தி என்கிட்ட கேட்டாலும் சரி, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன விஷயம் தான், எனக்கு இந்த பிரேக்லாம் வேணாம், என்னோட வேலையில இருந்து நான் ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இந்த ஸ்டார் லைஃப்ல இருந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் வேணும்னு சொல்லி ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்கான். அவனோட மேனேஜரும் நீ என்ன யோசிச்சுதான் பேசுறியா என்ன, உன்னோட கான்சர்ட் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டதுமே உன்னோட எத்தனையோ ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி இந்த ஒரு லைஃப் வேற யாருக்கும் கிடைக்காது, இதை இவ்வளவு ஈஸியா வேணான்னு சொல்லிட்டு போக போறியா, அப்புறம் இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஜே எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கான் போல இருக்கு, நான் கண்டிப்பா நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்காக ஃபீல் பண்ண மாட்டேன், நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நமக்கு சோலை காட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு எடிட்டர். இப்ப அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கிளைண்ட் யாருன்னா இந்த ஃபியூச்சர்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு லேடி தான். அவங்க மனுஷங்களோட லைஃபை பத்தி தான் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கிற சோலுக்கு அது சீரியஸாவே தெரியல. நம்ம உடம்பே இல்லாம போயிட்டாலும் சரி, நம்ம சோலுக்கு கண்டிப்பா பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனா ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிற பிரிட்ஜை தாண்டி நம்ம சோல் போயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம மெமரிஸ் எல்லாமே மறந்துடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோலுக்கு அவங்க சொல்ற விஷயத்துல நம்பிக்கையே இல்லை.
என்ன சொல்றாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய வேலையை முடிக்கிறாங்க. ஒரு வழியா அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கான்சர்ட்டுக்கு போறதுக்காக ரொம்ப குஷியா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கான்சர்ட்கான டிக்கெட், அப்புறம் சாக்லேட்ஸ், தலையில மாற்ற மாதிரி ஒரு பேண்டும் இருக்கு. அதுல என்ன எழுதி இருக்குன்னா ஜேவை கிட்னாப் பண்ணிட்டு ஓட போறேன்னு எழுதி இருக்கு. எல்லாத்தையுமே பக்காவா பேக் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருக்கிற ஜேவோட பேனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உன்னோட கான்சர்ட்க்கு வந்து நான் உன்னை பார்க்காம விட போறது இல்ல, நீ அங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம சோல் அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட தான் கார்ல உட்காந்து அந்த கான்சர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோட பேரு யூன். சோல் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஜீவ நேர்ல பாக்குறதுக்காக போறேன், இன்னைக்கு நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கல அப்படின்னு. ஆமா, நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றதுனால வெளியே கூட சொல்ல முடியல. நான் ஃபர்ஸ்ட் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உனக்கு ஒர்க் அதிகம், நீ எப்பவுமே பிஸியா தான் இருப்ப. இன்னைக்கு நான் சொன்னதுக்காக நீ நாங்க கூப்பிட்டு போறதுக்கு வந்திருக்கல, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே யூனும் இன்னும் சந்தோஷப்படுத்துற மாதிரி என்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு ஆல்பம் எடுத்து தராங்க. அதுல ஒரு ஸ்கூல் பேர் போட்டிருக்கா. அதை பார்த்ததுமே நம்ம சோல் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இது நம்ம ஜே படிச்ச ஸ்கூலோட பேர் தான். அந்த ஆல்பம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல நம்ம ஜே ஸ்கூல் டைம்ல எடுத்த நிறைய போட்டோஸ் தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதே சோலுக்கு செம சந்தோஷமா இருக்கு. கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி உனக்கு இதெல்லாம் கிடைச்சது, என்னால நம்பவே முடியலன்னு சொல்ல யூனும் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜூனியரோட பிரதர் கிட்ட இருந்து நான் இதை எப்படியோ கேட்டு வாங்கினேன். இவ்வளவு பெரிய ஹெல்ப் நீ எனக்காக பண்ணிருக்கேன், உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியலன்னு சோல் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆல்பம் பார்த்துக்கிட்டே நம்ம சோல் ஒரு விஷயத்த பேசும்போது தான் நமக்கே தெரியுது. என்னால இது கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நான் படிச்ச அதே ஸ்கூல்ல தான் ஜீவன் படிச்சிருக்கான். ஆனா வேற பில்டிங் பிளாக். ஆனா இது வரைக்கும் ஜீவனை ஸ்கூல்ல பார்த்ததே இல்ல. உடனே யூனு, நீ கண்டிப்பா அந்த டைம்ல ஜீவ பார்த்திருக்க சான்ஸே இல்ல. உனக்கு தான் ஸ்கூல் டைம்ல வேற ஒரு பையன் மேல கிரஷ் இருந்தது இல்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்லு, அவனை எதுக்கு ஞாபகப்படுத்துற, அவனோட போட்டோஸ் எதுவும் இந்த ஆல்பம்ல இல்ல. உடனே யூனும் இல்லன்னு சொல்றாங்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆனதுனால அவனை ஸ்கூலை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்க யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அது யாருன்றது போக போக தான் தெரியும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்றது இப்பதான் நம்ம சோலுக்கே தெரியுது போல இருக்கு. அவங்களே இப்பதான் இது எல்லாத்தையும் கேள்விப்படுறாங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நமக்கு கான்சர்ட் நடக்க போற அந்த இடத்த தான் காட்டுறாங்க. அங்க அவ்வளவு கூட்டம் இருக்கு. அங்க இருக்கிற இடத்துல போட்டோஸ் எடுத்துக்கிறது, அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுன்னு எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. சோலுக்கும் செம சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க திரும்பி பாக்குற எல்லா இடத்துலயுமே ஜேவோட போட்டோ தான் அவங்க கண்ணில் படுது. அப்படியே வீல் சேர்ல அவங்க போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல அவங்க இன்னொரு ஃப்ரெண்டை வேற மீட் பண்ணிடுறாங்க. நம்ம சோல் இந்த கான்சர்ட்டை இவங்க கூட பாக்குறதுக்கு தான் பிளான் பண்ணிருந்தாங்க போல இருக்கு. ஜேவோட பேனர் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் போய் வளைச்சு வளைச்சு அவங்க ஃப்ரெண்டு கூட நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே சரியா போயிட்டு இருக்க இந்த டைம்ல திடீர்னு பார்த்தா அங்க ஒரு கேங். ஆக்சுவலா அந்த கேங்ல இருக்கிற எல்லாருமே மத்த மெம்பருடைய ஃபேனே உங்களுக்கு ஜேவ் பிடிக்காத போல இருக்கு. அதனால ஜேவ் பத்தி அந்த இடத்துல நின்று தேவையில்லாம நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க. இந்த எக்லிப்ஸ் பேண்ட்ல இருக்கிற எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே ஜேவால தான் ரொம்ப லேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம சீக்கிரம் ரிட்டையர் ஆக போறத வர சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அந்த கேங்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறது கேட்கும்போது சோலுக்கு இரிட்டேட் ஆகுது. இவங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா உண்மையா இருக்காது. ஜேக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி கண்டிப்பா அவனுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அவன் போக மாட்டான். இதெல்லாம் அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சோலுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசின அப்புறம் தான் தெரியுது அவங்க இவ்வளவு நல்ல ஒரு ஜாப் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. இப்ப வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. சோலுக்கு டென்ஷன் ஆகுது. ஆல்ரெடி இருந்த எல்லா வேலையுமே பக்காவா முடிச்சுட்டு அவங்களே கான்சர்ட் ரெடியாகி வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட இந்த இன்டர்வியூ உடனே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அந்த ஆபீஸும் பக்கத்துல தான் இருக்கு, நான் உடனே போயிட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள உள்ள போறதுக்கான டிக்கெட்ஸ் அந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இரு. நான் சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லிட்டு நம்ம சோலோ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக இங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கான்சர்ட்காக ரெடி ஆகிட்டு இருக்க நம்ம ஜேவ தான் காட்டுறாங்க. அவன் யாருக்கிட்டயுமே சரியா பேச மாட்டான். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அவன் டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் அவன் மேல என்ன காண்டோ தெரியல. அவங்க கிட்ட பேசலனா கூட பரவாயில்ல, அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஜே அவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். இதே நேரம் இன்டர்வியூக்காக வந்திருக்க நம்ம சோலோ தான் காட்டுறாங்க. அந்த ஆபீஸ்க்குள்ள அவங்க ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆகும்போதே அந்த இடம், அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அந்த ஆபீஸ்ல லிஃப்டே கிடையாது, ஸ்டெப்ஸ் மட்டும் தான் இருக்கு. அவங்க இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து அவங்க கிட்ட கேட்கிறாரு, நீங்க யாரு, இன்டர்வியூக்காக நாங்க வர சொல்லியிருந்த அந்த பர்சன் நீங்க தானா அப்படின்னு. ஆனா அவங்க வீல் சேர்ல இருக்கிறது அவரும் ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சோல் இப்ப இந்த ஆபீஸ்க்கு வெளியே தான் இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்து வந்த மாதிரி அவங்களுக்கு இந்த இடத்துல ஜாப் கிடைக்கல, அவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க அதுக்கான சரியான ரீசனும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல லிஃப்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வேலையில அடிக்கடி வேற வேற ஃப்ளோர்ஸ்க்கு நடந்து போறது தான் இருக்கும். உள்ளுக்குள்ள நிறைய கஷ்டம் இருந்தாலும் நம்ம சோல் வெளியே அவங்களே அவங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட காலுக்கு மட்டும் எதுவும் ஆகாம நான் மத்தவங்கள மாதிரியே சாதாரணமா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப இப்படி நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை என்னால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களே அவங்களை சமாதானப்படுத்திட்டு பஸ்ல அந்த கான்சர்ட்க்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த கான்சர்ட்க்கு போக வேண்டிய டைம் வரை லேட் ஆகிட்டே போது. அவங்களுக்கு என்ன பண்றது
பண்றதுன்னு தெரியல. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தொடர்ந்து மெசேஜ் தான் வந்துட்டு இருக்கு. இப்ப நீ எங்க இருக்க, சீக்கிரம் வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல இருக்கு, நான் இங்க உள்ள உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா நம்ம சோலால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா பாவம் அவங்களே இப்ப டிராபிக்ல மாட்டிருக்காங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க இந்த எல்லா பிரச்சனையும் சரியாகி ஒரு வழியா கான்சர்ட்க்கு வந்துட்டாங்க. ஆனா எல்லாரும் உள்ள போய் ஷோலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டோர் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. எப்படியாவது ஜேவை பாத்துறணும் அப்படின்றதுக்காக நம்ம சோல் என்ன பண்றாங்க, அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டாஃப் கிட்ட போய் பர்மிஷன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு உள்ள போறதுக்கு நான் அலோவ் பண்ணுங்க, நான் எப்பவோ இந்த இடத்துக்கு வந்துட்டேன், ஆனா ஒரு எமர்ஜென்சி, அதுக்காக நான் வெளியே போயிட்டு வந்ததுல இப்படி லேட் ஆயிடுச்சு, அப்படி இப்படி நிறைய ரீசன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே என்னால இங்க ரொம்ப நேரம் வெளியே உட்கார்ந்து இருக்க முடியாது, இந்த இடம் ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு. ஒரு வழியா நம்ம சோல் இப்படி என்னமோ பேசி அந்த ஸ்டாஃபையும் சமாதானப்படுத்திடுறாங்க. சரி, நீங்க இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால நான் உங்களை உள்ள அலோவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த கான்சர்ட்கான டிக்கெட் நீங்க எடுத்திருப்பீங்களா, அதை மட்டும் காட்டுங்க, நானே உங்களை உள்ள கூப்பிட்டு போய் விடுறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோலுக்கு செம சந்தோஷமா இருக்கு. உடனே உங்களுடைய ஹேண்ட் பேக்கை செக் பண்றாங்க. ஆனா என்ன அப்புறம் தான் தெரியுது அந்த கான்சர்ட்கான டிக்கெட் இப்ப அவங்க கிட்ட இல்ல. பஸ்ல இவங்க டிராவல் பண்ணி வந்திருப்பாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு தெரியாம அந்த டிக்கெட் கீழே விழுந்திருக்கும். அதனால இவ்ளோ பர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறமும் கூட நம்ம சோலால உள்ள என்டர் ஆக முடியல. இன்னொரு பக்கம் அங்க உள்ள ஷோவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க ஆடியன்ஸ் கத்துற அந்த சவுண்ட் வெளியே இருக்கிற நம்ம சோலுக்கும் கேக்குது. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஜேவ நேர்ல பாக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்திருப்பாங்க. இருந்தாலும் அது நடக்கல, என்ன பண்றது. வெளியவே உட்கார்ந்து அந்த ஆடியன்ஸோட சத்தத்தெல்லாம் கேட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜே சோலோவோ பாட ஆரம்பிக்கிறான். வெளியே உட்கார்ந்து என்னோட வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கட் பண்ண இப்ப இந்த கான்சர்ட்லாம் முடிஞ்சு எல்லாருமே வெளியே நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோல் இப்பவும் நம்ம ஜேவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு ஸ்னோ ஃபால் ஆரம்பிக்குது. இப்ப நான் எப்படி ஹாப்பியா இருக்கணும் அதே மாதிரி தான் ஜேவ் அந்த ஸ்னோ ஃபால்ல சந்தோஷமா இருப்பான்னு சொல்றாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க ஆப்போசிட்ல ஒருத்தவன் நடந்து வரும். சோல் கையில வச்சிருந்த போனை கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறான். அவனோட ஃபேஸை நம்ம காட்டல. அதுக்கப்புறம் நம்ம சோல் அந்த போன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா டிஸ்பிளே உடஞ்சு போயிருக்கு. இப்ப அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்கும் கால் பண்ண முடியாது. என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. அவனுடைய ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் வரும்போது அவன் டீம்ல இருக்கிற ஒருத்தவன் ரொம்ப கோவமா வந்து அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடறான். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன பண்ணாலும் நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, இவ்வளவு நாள் இந்த டீம்ல ஒன்னா இருந்துட்டு திடீர்னு ரிட்டையர் ஆகி போறதா சொல்லிட்டு இருக்க. இப்படி அங்க இருக்கவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்களா. பதிலுக்கு நம்ம ஜேவும் இப்போ உங்க எல்லார்கிட்டையும் நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ற நிலைமையில நான் இல்ல, இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம், இப்ப என்ன கொஞ்ச நேரம் தனியா விட்டுட்டு எல்லாரும் இங்க இருந்து போங்கன்னு சொல்றான். அவன் டீம்ல இருக்கிறவங்களும் அங்க இருந்து போனதும் நம்ம ஜே தனியா நின்று ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கான். அவன் எதனால அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போகணும்னு சொல்றான். அவன் லைஃப்ல அப்படி என்ன சீரியஸான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதுலாம் நமக்கு போக போக தான் தெரியும். இதே நேரம் நமக்கு சோலை காட்டுறாங்க. அவங்க எங்க போறதுன்னு தெரியாம நேரம் பஸ் ஸ்டாப்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. வெளியே நல்லா ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. அவங்க அந்த பஸ் ஸ்டாப்க்கு போய் ரீச் பண்றதுக்குள்ளேயே அவங்களுடைய அந்த வீல் சேர் வேலை செய்யாம போயிடுது. அவங்களும் என்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த வீல் ஸ்டக் ஆன மாதிரி அது அப்படியே ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கு. அப்படியே சோகமா உட்காந்து நம்ம சோல் இன்னைக்கு அவங்க லைஃப்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. எப்படியும் நமக்கு ஜாப் கிடைச்சிரும்னு சொல்லி நம்பிக்கையா போன இடத்துல அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கான்சர்ட்டுக்கு போகலான்னு சந்தோஷமா வந்தா பஸ்ல டிக்கெட்டை மிஸ் பண்ணிருப்பாங்க. இந்த காரணத்தால அவங்கள உள்ள கூட அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. யாருனே தெரியாத ஒரு பர்சன் வந்து போனை உடைச்சது, இப்ப இந்த வீல் சேர் ரிப்பேர், இதெல்லாம் நினைச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, இன்னைக்குன்னு பார்த்து என்னோட லைஃப்ல எல்லா மோசமான விஷயங்களும் நடந்திருக்கு, நான் ஏன் இவ்வளவு அன்லக்கியா இருக்கேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அழுதுட்டே இருக்காங்க. கரெக்டா இதே நேரம் அந்த வழியா ஒரு வேன் வர்றதை காட்டுறாங்க. உள்ள இருந்து ஒரு பர்சன் நம்ம சோல் அழுதுட்டு இருக்கிறத பாத்துடுறான். அந்த வேன் அதே இடத்துல ஸ்டாப் ஆகிடுது. உள்ள இருக்க அந்த பர்சனும் கையில ஒரு கொடையை எடுத்துட்டு வரான். அது யாருன்னு நம்ம சோலுக்கு தெரியல. அப்படி ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் கிட்ட வரும்போது அவனோட ஃபேஸ கிளியரா பார்த்த அப்புறம் தான் நம்ம சோலுக்கு தெரியுது அது வேற யாரும் இல்ல, அவங்க லைஃப்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் நம்ம ஜே தான். அவங்க கண்ணால பாக்குறத அவங்களாலே நம்ப முடியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்துருக்காங்க. உண்மையாவே நம்ம ஃபேவரட் ஐடல தான் இப்ப நம்ம நேர்ல பாக்குறோமா. நம்ம ஜே அவங்க கிட்ட வந்து அந்த கொடை எடுத்து அவங்களை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு, நீங்க யாரு தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வீல் சேர் ரிப்பேர் ஆயிடுச்சான்னு கேக்குறான். இவனை பார்த்து அதிர்ச்சியில உட்கார்ந்துருக்க நம்ம சோலுக்கு வார்த்தையே வர மாட்டுது. ஜே உண்மையாவே இது நீங்க தானே, அவங்களுடைய ரொம்ப பெரிய ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க என்னுடைய ஃபேன் தானே, உங்க தலையில நீங்க வச்சிருக்க அந்த பேண்ட்லயே தெரியுதுன்னு சொல்றான். சோலும் சிரிச்சுக்கிட்டே ஆமா இந்த பேர்ல தான் உங்களுடைய ஃபேன்ஸ் கிளப் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே நம்ம ஜே அவங்க குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க கிட்ட ஒரு சின்ன கவர் மாதிரி தர அவங்க கையை வாமா வைக்கிறதுக்காக. அப்புறம் இந்த கொடையும் நீங்களே வச்சுக்கோங்க, இப்போ இது உங்களுக்கு தான் அதிகமா தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போறதுக்காக யாரும் வரலையா, எதுக்கு தனியா உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நான் வேணும்னா உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டோமான்னு கேட்கறான். ஜே பேசுறதெல்லாம் கேட்கும் போது நம்ம சோலுக்கு அவங்க என்னமோ ட்ரீம்ல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரின்னு அவங்க சொல்லலான்னு போறதுக்குள்ளே கரெக்டா இந்த பக்கமா அவங்களோட ஃப்ரெண்ட் யூன் வேற வந்துடுறாங்க. சோல் நீ இங்கதான் இருக்கியா, அவனை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா. அவங்க ஃப்ரெண்டு இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பொறுப்பா இருக்கிறது சோலுக்கு செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் சிரிச்சுட்டே சமாளிக்கிறாங்க. நீங்க என்ன வீட்டுல டிராப் பண்றேன்னு கேட்டதே ரொம்ப சந்தோஷம் தான். என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னு அவங்க கூட வீட்டுக்கு போயிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நம்ம ஜே என்ன பண்றா, அவங்க அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த கொடையை எடுத்து அவங்க கிட்ட தரான். சோலும் பதிலுக்கு இப்போ உங்ககிட்ட தர்றதுக்கு எனக்கு எதுவும் கரெக்டா இல்ல, அட்லீஸ்ட் என்கிட்ட இருக்கிற அந்த கேண்டிஸையாவது எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு சின்ன பாட்டில தராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜே அங்க இருந்து டிராவல் பண்ணும்போது அவங்க தந்து அந்த கேண்டிஸ் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட நம்ம சோல் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சோல் திடீர்னு அவங்களுடைய அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் அடிபட்டு இருக்கும் போது என்னை யார் அந்த டைம்ல வந்து காப்பாத்தினா, அப்ப அந்த டைம் அந்த இடத்துக்கு வந்து என்னோட உயிரை காப்பாத்தின அந்த பர்சன் யாரு. இப்படி சோல் இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும்
இருக்கும்போதே அவங்களுடைய அம்மா திரு முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து எத்தனையோ வருஷம் ஆகிடுச்சு, இப்ப எதுக்கு திடீர்னு அதை பத்தி கேட்கிற? அவங்க சோல் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி கிளியரா சொல்லாம மறைக்கிறத பார்த்தாலே தெரியுது அந்த பர்சன் யாரு, அதுல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு. இப்போ அவங்களுடைய ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சோல் என்ன பண்றாங்க, ஜே கிட்ட இருந்து அவங்க வாங்கிட்டு வந்திருக்க அந்த கொடையை சேஃபா ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய கையை வாமா வைக்கிறதுக்கு ஒரு பொருள் தந்திருப்பான்ல, அதை எடுத்து ஒரு பாக்ஸ்ல லாக் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போன்ல உட்காந்து ஜேவோட போட்டோஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கான்சர்ட்ல நடந்தது எல்லாமே. இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களா. இன்னொரு பக்கம் நம்ம ஜே அப்படி இல்ல, அவன் ஒரு பால்கனியில தான் நின்னுட்டு இருக்கான். அவனுடைய மேனேஜர் கிட்ட இருந்து அவனுக்கு தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே அங்க பக்கத்துல பார்த்தா நிறைய டேப்லெட்ஸ் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அது எல்லாமே டிப்ரெஷனுக்கான டேப்லெட்ஸ் தான் போல இருக்கு. இதே நேரம் நமக்கு இந்த ரெசார்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க 2 ஸ்டாஃப்ஸ் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த ஃபேமஸான கேபாப் ஐடல் ஜே இங்க தான் வந்து ஸ்டே பண்ணிருக்காரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு. 2 பேரும் இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ மேல இருந்து ஸ்விம்மிங் பூல்ல கீழே குதிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜே தான். அவன் தான் சூசைட் பண்றதுக்காக மேல இருந்து குதிச்சிருக்கான். அவன் தண்ணியில விழுந்த வேகத்திலே அவன் இறந்து போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. உடனே இந்த மாதிரி நடந்திருக்குன்ற இந்த நியூஸ் ரொம்ப வைரல் ஆக ஆரம்பிக்குது. அவங்களோட ரூம்ல தூங்கிட்டு இருக்க நம்ம சோலுக்கு நிறைய மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு எழுந்திருச்சிடுறாங்க. அந்த மெசேஜஸ் எல்லாம் என்னன்னு செக் பண்ணி பார்த்தப்பறம் தான் அவங்களுக்கே தெரியுது, ஜே மேல இருந்து சூசைட் பண்ணி கீழே விழுந்துட்டான். அவனை தண்ணியில இருந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் சிபிஆர் எல்லாம் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா அவன் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்காக வேக வேகமா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம சோலுக்கு செம்ம ஷாக்கு. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனோட லைஃப்ல அப்படிலாம் நடக்கணும்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே எந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப நம்ம ஜேவை கூப்பிட்டு போயிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருது. இவ்வளவு நடந்துட்டு இருக்குன்றதுல கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம சோலுக்கு நிம்மதியே இல்ல. அவங்களோட அந்த வீல் சேர்லயே நம்ம ஜேவை தேடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன நேர்ல மீட் பண்ணி பேசும்போது கூட ஜே ஏதோ ஒரு பிரச்சனையிலயோ இல்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் எதனால இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமா போயிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்ல வர்ற ஒரு பர்சன் மேல மோதி அந்த வாட்சை கீழே போட்டுறாங்க. அதான் அந்த ஜேவோட ஞாபகமா அவங்க வச்சிருக்கிற அதே வாட்ச் தான். அந்த வாட்ச் கீழே தண்ணியில விழுந்துருச்சு. யார்கிட்டயும் அவங்களால ஹெல்ப் கேட்கவும் முடியல. அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களே வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்து அப்படியே தட்டு மாதிரி அந்த வாட்ச் கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு தண்ணியில இருந்து அந்த வாட்சை எடுத்துடுறாங்க. அதே நேரம் அவங்க மேல பில்டிங்ல இருக்கிற டிஸ்பிளேல இருந்து உங்களுக்கு நியூஸும் பிளே ஆகுது. ஜே இறந்து போயிட்டான். அவனை காப்பாத்துறதுக்காக டாக்டர்ஸ் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தப்பறமும் கூட அவனால காப்பாற்ற முடியல அப்படின்னு. இப்படி அவன் இறந்து போனதுக்கான ரீசன் டிப்ரெஷன் தான். அவன் எப்பவுமே லோன்லியா இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தது தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய போன்ல இருந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து நம்ம சோல் தெரிஞ்சுக்கிறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பர்சனே நம்ம ஜே தான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம சோல் அந்த வாட்ச்ல இருக்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்றாங்க. அடுத்த செகண்ட் அங்க நடந்து போயிட்டு இருந்தவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. டைமே ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே நம்ம சோலுக்கு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம சோல் அவங்களுடைய ஸ்கூல் லைஃப்க்கு போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக டைம் டிராவல் பண்ணி அவங்க பாஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.